லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 296 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 48 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 390 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 520 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 731 ஃபேல்ஸ். கடந்த நாட்களை விட மீண்டும் இதோ அதிகரித்து வருகின்றது தங்க விலை. நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க போல நம்மளை. இதோ மறுபடியும் முறுகல் நிலை ஏற்பட்டது ஈராக் குவைத் நாட்டுக்கிடையே. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடனடியாக கை கொடுக்க தயார் என்ற தகவல். இதோ செகண்ட் ரிங் ரோட் அதிரடியான சுற்றி வளைப்பு பணிகள் ஆரம்பமாகி உள்ளது. தயவு செய்து சாரதிகள் ரொம்பவே கவனம். உள்துறை அமைச்சரின் அதிரடியான ஏற்பாடு. சிறை கைதிகளுக்கான விடுதலை. அடுத்தது நம்மளுக்கான விடுதலையா? அகமதி கவர்னரேட்டில் அதிரடி சோதனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 6வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். காலை 5 மணி 1 நிமிடமாக ஷஹருடைய நேரமும் மகரிப்புடைய 5:43 இஃப்தாருடைய நேரமும் உள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 20ஆம் திகதி நோன்பு பெருநாள், புனித நோன்பு பெருநாளாக இருக்கும் அப்படின்னு, முதல் நோன்பு பெருநாளாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வானிலையிலும் சில மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கு. مساكم الله بالخير وأجواء غير مستقرة هذا الأسبوع مع دخولنا في النجم الثاني من نجوم العقارب، وهي أجواء نهاية الشتاء المتقلبة بسبب اتجاه الرياح المتقلب من الجنوبية الرطبة وارتفاع في درجات الحرارة إلى تحول سريع إلى الشمالية الغربية ونشاط في الرياح السطحية مثيرة للغبار وانخفاض في درجات الحرارة وأجواء باردة خاصة في المناطق الصحراوية. فمتوقع ارتفاع بكرة الاثنين في درجات الحرارة تتجاوز 30 درجة خاصة بالنهار. ومن يوم الثلاثاء والأربعاء تتحول الرياح المتقلبة إلى الشمالية الغربية، تدخل علينا الرياح النشطة المثيرة للغبار، والغبار يغطي على حرارة الشمس وبالتالي تنخفض درجات الحرارة ونلاحظ البرودة خاصة آخر الليل. وفي عطلة نهاية الأسبوع الخميس والجمعة
تستقر الحالة الجوية نسبيا وتخف سرعة الرياح، ونلاحظ انخفاض في درجات الحرارة وأجواء باردة بسبب الغبار العالق في الجو. فأجواء متقلبة خلال هذه الأيام من نهاية الشتاء بإذن الله تعالى. அல்ஹம்துலில்லா, உள்துறை அமைச்சருடைய தொடர் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது, வெற்றி நடை போடுகின்றது அப்படின்றே சொல்லலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா சிறை கைதிகளை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து செஹல் அப்ளிகேஷன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க செஹல் அப்ளிகேஷன். அதே மாதிரி சிறை கைதிகளுடைய இந்த நோன்பு பெருநாள் விடுதலைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே அடுத்த கட்ட விடுதலை பொது மன்னிப்புக்கான விடுதலை தான். பார்க்கலாம், துவா செய்யுங்க. قام النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح أمس السبت بزيارة إلى المؤسسات الإصلاحية، حيث التقى بعدد من النزلاء وشاركهم وجبة الإفطار، وذلك في إطار حرصه على تعزيز التواصل الإنساني ومشاركتهم أجواء شهر رمضان المبارك. وذكرت وزارة الداخلية في بيان أن الشيخ فهد اليوسف أكد خلال الزيارة أن شهر رمضان يمثل محطة إيمانية مهمة لتعزيز قيم التسامح والإصلاح، وحث النزلاء على استثمار هذه الأيام المباركة في مراجعة النفس وتصحيح المسار، بما يعزز فرص اندماجهم في المجتمع بعد انتهاء فترة محكوميتهم. كما اطلع الشيخ فهد اليوسف خلال الزيارة على آلية سير العمل والبرامج التأهيلية المقدمة للنزلاء، مؤكدا أهمية مواصلة تطوير منظومة الإصلاح والتأهيل وفق أعلى المعايير، بما يجسد النهج الإنساني لوزارة الداخلية. கொஞ்ச நாள் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க போல இருக்க. ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஐநாவின் செயல்பாடுகளை மீறும் ஈராக், நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் ஈராக், குவைத்தின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் செயல்படுகின்றதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் குவைத்துக்கு ஆதரவாக எந்த நேரத்திலும் தோள் கொடுக்க தயார் அப்படின்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உத்தியோகபூர்வ கடிதத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க, உத்தியோகபூர்வ செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நேரடியாகவோ அல்லது எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. குவைத்துடைய நிலப்பரப்புகளில் ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்கிறதால எதிர்வரும் காலங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அகமதி கவர்னரேட் பகுதிகளில் 9 கடைகளை இழுத்து மூடி இருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. பல இடங்கள்லையும் அதிரடியான சோதனை. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அரப் டைம்ஸில் வெளியாகின தகவலின் அடிப்படையில் 32 ஃபேக் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். உண்மையிலேயே நாம் நேர்மையாகவே படிச்சிருந்தாலும் சான்றிதழ்கள் எடுத்திருந்தாலும் கடைசியில் யூனிவர்சிட்டி ஃபேக்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் கூட செல்லாது. குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் இதோ குவைத்துடைய நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்கு ஆயத்தமாகிட்டாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. சிறப்பாக பல ஏரியாக்களையும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் ரிங் ரோட், 2வது ரிங் ரோட் சாலையை ஃபுல்லாகவே சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். பல சோதனைகள், வயலேஷன்ஸ் பண்ணிய பல வாகனங்கள் பறிக்கப்பட்டிருக்குது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. தயவு செய்து கவனம் சாரதிகளை, குவைத்துடைய வீதி விதிகளை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா என்ன நடக்குதுன்றத வீடியோவில் பாருங்க. في إطار الجهود الأمنية المستمرة لتطبيق القانون وضبط المخالفين والمطلوبين والحد من السلوكيات المرورية الخاطئة، وبناء على تعليمات النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، نفذت وزارة الداخلية حملة أمنية وتفتيشية واسعة على الدائر الثاني بمشاركة عدة قطاعات أمنية، منها قطاع شؤون المرور والعمليات ممثلا في دوريات المرور ودوريات مباحث المرور، وقطاع شؤون مديريات الأمن، وقطاع الموارد البشرية وتقنية المعلومات. وشهدت الحملة استخدام دوريات ذكية مزودة بأحدث التقنيات، بما يسهم في دعم عمليات الرصد والمتابعة الفورية للتعرف على الأشخاص والمركبات المطلوبة وتعزيز كفاءة العمل الأمني وضبط المخالفين.
وتم حجز المركبات المخالفة ومنها التي تصدر أصواتا مزعجة لمدة شهرين في جراج حجز المرور مع اتخاذ الإجراءات القانونية اللازمة بحق المخالفين. وتؤكد وزارة الداخلية استمرار الحملات الأمنية المكثفة في مختلف المحافظات واتخاذ الإجراءات القانونية بحق كل من يخالف القوانين واللوائح حفاظا على أمن وسلامة الوطن والمواطنين. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.